ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள திமிரி என்ற ஊர் பெயரின் காரணம் அதனுடைய வரலாறு என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்க. திமிரி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு ஊர். பொருளாதார ரீதியா திமிரி விவசாயத்தை அடிப்படையா கொண்ட ஊரா இருக்கு. இங்குள்ள சோமநாத பாஷான லிங்கேஸ்வரர் கோவில் மற்றும் குமரகிரி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குமரகிரி முருகன் கோவில் மிகவும் புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்கள். திமிரி நடுத்தர காலத்துல ஒரு ஆன்மீக மையமா உருவெடுத்ததா வரலாறு கூறுது. விஜயநகர பேரரசரின் காலத்தில் கிபி 1379ஆம் ஆண்டுல சோமநாத பாஷான லிங்கேஸ்வரர் கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதா கருதப்படுது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல திமிரியானது வட ஆற்காட்டு மாவட்டத்தின் ஒரு பகுதியா மெட்ராஸ் மாகாணத்துல இணைக்கப்பட்டுச்சு. இந்த காலத்துலதான் பாசன வசதிகள் மற்றும் சாலை இணைப்புகள் மேம்படுத்தப்பட்டதுனால விவசாய வளர்ச்சியும் இங்கு ஏற்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு பேரூராட்சியாக உருவெடுத்த திமிரி 2019ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ராணிப்பேட்டை மாவட்டத்தின் ஒரு பகுதியா தற்போது செயல்பட்டு இருக்கு. இந்த ஊர் பெயரின் காரணம் என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, திவாகராயர் எல்லை அப்படின்றதே திமிரி என்ற ஊரின் பழைய பெயரா இருந்திருக்கு. இது சோழ மன்னர் சதாசிவராயர் காலத்துல அங்குள்ள தர்ஷனலிங்கத்தின் மகிமையால் நோய் தீர்க்கும் தலமா மாறி பின்னர் அதுவே திமிரி அப்படின்ற பெயர் பெற்றதாக கருதப்படுது.